சூலூர் மகளிர் சங்கமம் 2025 4ஆம் ஆண்டு விழா. பாரு பட்டாளத்து நடைய பாரு வகை நடுங்கும் படைய பாரு கோட்டு சூட்டு ரெண்டும் எடுத்து கோட்டு நடக்கும் புலிய பாரு பற்றி எரியும் நெருப்ப போல சுட்டெரிக்கும் விழிய பாரு ரத்தம் வேர்வை ரெண்டும் கொண்ட ராஜாங்கத்தின் மன்னன் தானடா இவன் பேருக்குள்ளே காந்தம் உண்டு உண்மைதானடா இவன் பேருக்குள்ளே காந்தம் உண்டு உண்மைதானடா பட்டாளத்து நடைய பாரு வகை நடுங்கும் படைய பாரு கோட்டு சூட்டு ரெண்டும் எடுத்து கோட்டு நடக்கும் புலிய பாரு பற்றி எரியும் நெருப்ப போல சுட்டெரிக்கும் விழிய பாரு ரத்தம் வேர்வை ரெண்டும் கொண்ட ராஜாங்கத்தின் மன்னன் தானடா இவன் பேருக்குள்ளே காந்தம் உண்டு உண்மைதானடா இவன் பேருக்குள்ளே காந்தம் உண்டு உண்மைதானடா ஹலோ, நம்மளுடைய சூலூர் மகளிர் சங்கமம் 2025 4ஆம் ஆண்டு விழாவில் நாம் ஆவலோடு எதிர்பார்த்த நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு திரு SP வேலுமணி ஐயா எம்ஃபில் MLA அவர்கள், முன்னாள் அமைச்சர், கழக தலைமை நிலைய செயலாளர், கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர், சட்டமன்ற எதிர்கட்சி கொறடா ஐயா அவர்கள் இந்த விழாவிற்கு வந்து இந்த விழாவை இன்னும் அழகாக்கி கொண்டிருக்காங்க. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். நம்மளுடைய விழாவை இன்னும் அழகாக்கி கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் மதிப்புக்குரிய திரு SP வேலுமணி ஐயா அவர்களுக்காக கோவை மாவட்டத்தின் 50 ஆண்டு வளர்ச்சியை 5 ஆண்டுகளில் செய்து காட்டிய செயல் வீரர், அத்திக்கடவு திட்டத்திற்கு அச்சாணியாக இருந்தவர் நமது சூலூர். இவரது பதவி காலத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைத்து கொடுத்தவர். கோவை டு திருச்சி ரோடு விரிவாக்கம், சென்ட்ரல் மீடியா லைட், தீயணைப்பு நிலையம், நீதிமன்றம், RTO நிலையம் ஆகியவை இவரது ஆட்சி காலத்தில் நமது சூலூருக்கு செய்த சாதனைகள். அண்ணன் அவர்கள் மதுவில்லா சூலூரை அமைத்தார். எண்ணற்ற சாலைகளும் எண்ணற்ற ஒளிரும் விளக்குகளையும் எண்ணற்ற பணிகளையும் அள்ளித்தந்த கொடை வள்ளல். கொரோனா காலத்தில் தமிழக மக்களின், ஏன் கோவை மக்களின் நலம் காக்கா தன் உயிரை பொருட்படுத்தாமல் பணியாற்றியவர் என்ற பெருமைக்குரியவர்
அப்படிப்பட்ட அற்புதமான நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் வந்து இந்த விழாவை இன்னும் அழகாக்கி கொண்டிருப்பது நம் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் நம்மளுடைய சிறப்பு விருந்தினருக்காக இந்த நேரத்தில். நமது மகளிர் சங்கமம் என்னும் சரித்திர விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மற்றொரு திருவாளர் விபி கந்தசாமி எம்எல்ஏ அண்ணா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவர் சூலூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மக்களுக்கு சேவை செய்து வருபவர். மிகவும் எளிமையான மனிதர். சூலூரில் எண்ணற்ற திட்டங்கள் கொண்டு வந்தவர். நமது சூலூருக்கு இதை செய்து தர வேண்டும் என்று திரு கார்த்திகவேலன் வைக்கும் கோரிக்கைகள் உடனே சரி தம்பி என்று நிறைவேற்றுபவர். எல்லோருடனும் அன்பாக பழகக்கூடியவர். தனது செயல்களால் 2வது முறையாக எம்எல்ஏ பதவி வகித்தவர். மாற்றாரும் மதிக்கும் மாண்புடையவர். அன்னாரை வருக வருக என்று மகளிர் சங்கமத்தின் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக நமது 4ஆம் ஆண்டு மகளிர் சங்கமத்தின் மதிய நிகழ்வாக சிறப்பானதொரு விருந்தினர் வருகையுடன் நம்மை எல்லாம் என்றும் நேசிக்கின்ற ஆரூர் அண்ணன், எஸ்பி வேலுமணி அண்ணன் உள்ளிட்ட அனைத்து நமது சகோதரர்களுடன் அவர்களை வரவேற்கும் விதமாகவும் மற்றும் நம்மளுடன் இந்த 10 நாட்களாக இந்த நிகழ்ச்சிக்கு மிக அரும்பாடுபட்டு அந்த நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக நமது மகளிர் சங்கமத்தினுடைய தலைவர் சுமதி கார்த்திவேலனாக இருந்தாலும் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் பெண்கள் உண்டு என்பதை தாண்டி ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாலும் ஆண்கள் உண்டு என்ற வகையிலே அருமை சகோதரர் நமது கார்த்திகவேலன் அவர்கள் நம்முடன் நமது மைதான திடலில் எழுச்சி உரை. நன்றி தலைவா, வெல்கம். இன்று சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் மகளிர் சங்கமம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கும் பாசத்துக்கும் உரியருமான அனைத்து மக்களாலும் அன்போடு கொங்கு மண்டல தளபதி என்று அழைக்கப்படுவரும் எதிர்க்கட்சி நமது தமிழகத்தின் எதிர்க்கட்சி கொறடா. இது மட்டுமல்லாமல் இன்று கோவை மாவட்டத்திற்கு 50 ஆண்டுகால வளர்ச்சியை 5 ஆண்டுகளில் தந்த ஒரு மாமன்னன். இப்படி பல அண்ணனுக்கு சொல்லிட்டே போகலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு கோவை மாவட்டத்துக்கு பல திட்டங்களை தந்தவர். அப்படிப்பட்ட அண்ணனை இந்த மகளிர் சங்கம் வரவேற்பது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறது. அவருடன் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது மக்களுடன் மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய எளிமையான சட்டமன்ற கந்தசாமி எம்எல்ஏ அவர்களே, எங்கள் சூலூரின் பெருமையை தமிழ்நாடு முழுவதும் எடுத்து சென்றிருக்கக்கூடிய கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் தோப்புக்கா அசோகன் அவர்களே, அவருடன் துணையாக என்றென்றும் இருக்கக்கூடிய சாந்திமதி தோப்பு அசோகன் அவர்களே, குமரன் அவர்களே, எங்களால் மீசை அண்ணன் என்று அன்போடு அழைக்கக்கூடிய அங்கமுத்திரன் அவர்களே, சிஏ ரமேஷ் அவர்களே, ஏபி அங்கன் அவர்களே, எந்த உதவி கேட்டாலும் உடனே சரி என்று செய்தக்கூடிய ஏபி அங்கன் அவர்களே, ஆறுமோகன் அவர்களே மற்றும் மனோகரன் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய SS இருகூர் ஆனந்தன் அவர்களே, கந்தநாதன் அவர்களே மற்றும் இந்த விழாவின் தலைமை சுமதி கார்த்திவேலன் அவர்களே, பானு இந்த நிகழ்ச்சிக்கு பெரு ஆதரவு தந்துள்ள பானு ஜுவல்லரின் உரிமையாளர் பழனிசாமி அண்ணன் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளே, பண்பாளர்களே மற்றும் இந்த கூட்டத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது மகளிர் சங்கத்தை சார்ந்த தலைவிகளே, மகளிர்களே, அனைவரையும் மகளிர் சங்கம் சார்பாக வருக 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 என்று அன்போடு வரவேற்கின்றேன். முதலில் இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் எங்கள் அழைப்பை ஏற்று கலந்து கொண்டமைக்கு எங்கள் மகளிர் சங்கம் சார்பாக அண்ணன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன் சொல்கிறேன்னா, இது 4ஆம் ஆண்டு விழா. இது 1ஆம் ஆண்டு 350 பெண்களோடு இந்த விழாவை ஆரம்பித்தோம். எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 350 பெண்களோடு ஆரம்பித்தோம். அன்னைக்கே என் கூட இருக்கவங்கள என்ன சொன்னாங்கன்னா, அண்ணனை கூப்பிடணும் அப்படின்னாங்க. நான் என்ன சொன்னேன், அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக பண்ணிவிட்டு அண்ணனை கூப்பிட்டுக்கலான்னு. அடுத்த வருஷம் 1500 பெண்களோடு ஆரம்பித்தோம். அப்பையும் அண்ணனை கூப்பிடுனாங்க. இல்லை
இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நம்ம ஆரம்பிச்சுட்டு நடத்திட்டு அடுத்த வருஷம் கூப்பிட்டுக்கலான்னு 3வது வருஷம் 2000 2000 பெண்களோட இந்த விழாவை நடத்தணும். அப்பயும் என்கிட்ட சொன்னாங்க என் கூட இருக்கவங்களா, இல்லை அண்ணன் இன்னும் சிறப்பான இதெல்லாம் நம்ம கூப்பிடணும்னு சொன்னேன். இந்த தடவை நான் இந்த விழா நடத்துகிறேன் மீட்டிங் போட்ட உடனேவே என்னோட கூட இருக்கவங்களாம் கோரிக்கை வச்சது அண்ணனை முதல்ல கூப்பிடணுன்னாங்க. ஏன்னா எப்பயுமே அண்ணன் வந்து 350 பேர் நபர்களோடு இருக்கும்போது கூப்பிட்டுருந்தா கூட அண்ணன் வந்திருப்பார். ஆனால் ஏன் நான் கூப்பிடலைன்னா, ஒரு சாதாரண எளிய தொண்டன் எனக்கு வந்து ஒரு 26 வயசு இருக்கும்போது எல்லாரும் சின்ன பையன் சொல்லும்போது ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு தம்பி பண்ணுவான்னு இவ்வளோ பெரிய சூலூர் நகர கழகத்துக்கு நகர செயலாளராக பதவி கொடுத்தார். அப்படிப்பட்ட அண்ணன் அவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சிருக்கும் போது அண்ணன் இங்கே வந்தால் என்ன சொல்லணும், அண்ணன் எப்பயுமே சிறப்பாக தான் பண்ணுவேன்னு என்ன சொல்லுவார், அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் அண்ணன் கூட இருக்கவங்க என்ன சொல்லணும், தம்பி கரெக்டாக தான் பதவி கொடுத்துருக்கேன். அப்படி ஒரு விழாவில் தான் அண்ணனை கூப்பிட்டு நினச்சேன். கண்டிப்பாக இந்த விழா அந்த நம்பிக்கையை நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன். இந்த மாற்றம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வரக்கூடிய காலங்களும் சிறப்பாக இதை விட சிறப்பாக செய்வோம். அண்ணன் கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். அது மட்டுமல்ல, நம்ம வேலுமணி அண்ணனை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். இன்றைக்கி அவர் எண்ணற்ற திட்டங்கள் தந்திருக்காரு. நீங்கள் முதல்வன் படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அர்ஜுன் நடிச்சது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? முதல்வன் அர்ஜுன் நடிச்சது. அந்த படத்தில் ஒரு நாள் முதல்வர் அர்ஜுன் வருவார். ஆனால் நீங்கள் அண்ணன் அமைச்சராக இருக்கும்போது வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, சனி ஞாயிறில் 500 பேர் இருப்பாங்க. நான் இது நேரில் பார்த்து சொல்கிறேன். 500 நபர்கள் அண்ணன் வீட்டில் இருப்பாங்க. காலையில் 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அந்த மக்கள் வந்திருக்கவங்களை கோரிக்கைகளை வாங்கி அந்த கோரிக்கையை பார்த்து அண்ணன் இன்னைக்கு சனிக்கிழமை அண்ணனை பார்த்து இந்த கோரிக்கை கொடுக்கணும்னா அடுத்த சனிக்கிழமை வரும்போது நன்றி சொல்ல வருவாங்க. அதான் அண்ணன். இது நான் வந்து சூழலுக்குள் நிறைய இது கொண்டு வந்திருக்கிறோம். இது மட்டும் நான் இப்போ இந்த வார்டுக்கு மட்டும் சொல்கிறேன். இந்த வார்டில் கலைஞர் நகர்னு ஒரு நகர் இருக்குது, பேர் கலைஞர் நகர். ஆனால் 20 வருஷமாக அந்த நகருக்கு வந்து அந்த பட்டா கொடுத்தாங்க, 0 வேல்யூ இருந்துச்சு, பத்திரமே பண்ண முடியாமல் இருந்துச்சு. அண்ணனை சந்திச்சு இப்படி ஒரு கோரிக்கை இருக்குன்னா எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு 3 மாதத்தில் அத்தனை பேருக்கும் பத்திரம் பண்ணி கொடுத்தாங்க. பண்ணாங்களா இல்லையா? அடுத்து இந்த வார்டுக்குள்ளே பொன்முடி நகர்னு ஒரு நகர் இருக்குது. நகரின் பேர் பொன்முடி நகர். அந்த வார்டுக்கு 15 வருடமாக 80 குடும்பம் அங்கே இருக்குது. அங்கே தார்ச்சாலை வசதி கிடையாது, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, அவங்க போய் டேங்கில் தான் பிடிக்கணும், ஸ்ட்ரீட் லைட் கிடையாது. கேட்கும் போதெல்லாம் வழி பிரச்சனை இருக்குது, கொடுக்க முடியாது நாங்கள். இதுக்கு முன்னாடியாவது அண்ணனை பார்த்து கோரிக்கை வச்சேன். இப்போ நான் என்ன பண்ணுறீங்களா, அதிகாரிகிட்ட போய் அண்ணன்கிட்ட சொல்லிடுவேன் சொல்லி அதை நிறைவேற்றிட்டேன். அதுதான் அண்ணன். இன்னைக்கு ஒரு கிங் மேக்கர். அண்ணன் சொன்னால், அண்ணன் பேரை சொன்னாவே அதிருமா இல்லையா? இன்னைக்கு எண்ணற்ற திட்டங்களை இன்னைக்கு தந்திருக்காரு. கேட்ட அத்தனை விஷயங்களும் செஞ்சு கொடுத்துருக்காரு. இன்னைக்கு சூலூரில் சென்ட்ரல் மீடியம் முதல் நீதிமன்றம், இன்னைக்கு சூலூர் ஹெட் குவார்ட்டர்ஸில் அத்தனை திட்டங்கள், கேட்ட இடத்துலாம் ரோடு, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அப்படிப்பட்ட அண்ணனை இந்த நிகழ்ச்சிக்கு கண்டிப்பாக கூப்பிடணும்னு நினச்சேன். அண்ணன் வருவார்னு நினச்சோம், வந்தாங்க. எங்களால் முடிஞ்ச சிறு நிகழ்ச்சி அண்ணா கண்டிப்பாக வரக்கூடிய நாள் இன்னும் பிரம்மாண்டமாக, இன்னைக்கு ஒரு ஏக்கர் நடத்துகிறோம், இன்னும் பிரம்மாண்டமாக நடத்துவோம். கண்டிப்பாக அண்ணன் கலந்துக்கணும். என்றென்றும் உங்கள் வழியில் இந்த மகளிர் சங்கம் நான் என்று இந்த வாய்ப்பை தந்ததுக்கு உண்மையாகவே இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெறுதுன்னா அதுக்கு ஒரே காரணம் அண்ணன் தான். அண்ணன் வந்து என்னை அறிமுகப்படுத்தல ஒரு 1000-2000 பேர்த்துக்கு வழக்கறிஞராக தெரிஞ்சிருப்பேன். இன்னைக்கு இத்தனை பேருக்கு தாய்மார்களுக்கு செல்லப்பிள்ளையாகவும் இத்தனை நண்பர்கள் எனக்கு கிடச்சிருக்காங்கன்னா அண்ணன் என் மேலே 26 வயசில் வச்ச நம்பிக்கை, அத்தனை பேர் சின்ன பையன் சொல்லும் போது வச்ச நம்பிக்கை, அதுதான் இந்த விழா. இந்த விழாக்கை நடத்துறதுக்கு ஒரே காரணம் அண்ணன் மட்டும்தான். அதே மாதிரி இந்த நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சொல்லணும், அண்ணன் வந்து கேட்டால் எப்படி மாட்டேங்கிற வார்த்தையே வராது, பண்டு தம்பி தான் சொல்லுவார். இப்போ இந்த விழாக்கு இங்கே ஆனால் மேடை அமைச்சிட்ருக்கேன்னா வந்து பாருங்கன்னு சொன்னோம், வா போகலாம் அண்ணா, 8 மணிக்கு போகலாண்ணா, போயிடலாம் அண்ணா, அண்ணனை கூப்பிட்டு வந்துடலாம் நம்ம அண்ணா, இப்படிலாம் நிகழ்ச்சி நடத்தல இருக்கிறோன்னா இப்போ லேடிஸ் நடத்திடலாம். அண்ணன் வார்த்தையில் அகராதியில் இல்லைங்கிறதே கிடையாது. சிரிச்ச முகத்தோட அடுத்து அண்ணன். இதில் என்ன சிறப்புனா, மாலையில் அண்ணனோட டான்ஸ் இருக்குது. போன வருஷம் வந்து மகளிரோட டான்ஸ் ஆனார், இந்த வருஷம் இருக்குல்ல, தயாராக இருங்க. அந்த வாய்ப்பளித்தமைக்கு ரொம்ப நன்றி. உங்கள் பாதம் தொட்டு எங்கள் குடும்பம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி அண்ணன். அடுத்ததாக நமது எளிமையான சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நமது முன் உரையாற்றுவார். சூலூரில் இருக்கின்ற மகளிர் எல்லாம் ஒன்று கூடி அற்புதமாக 4ஆம் ஆண்டு சூலூர் மகளிர் சங்கமத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற அத்தனை அன்பு சகோதரர்களுக்கு முதற்கண் என் சார்பாக மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தை இந்த நேரத்தில் உறுத்தாக்கி, இதற்கு தலைமை பெற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மதிப்புக்கு மரியாதைக்குரிய நகர கழகத்துறை ஆற்றம்பு செயலாளர் வழக்கறிஞர் கார்த்திவேல் அவர்களே, அவரோடு உறுதுணையாக இருந்து வீட்டில் மட்டுமல்ல, இங்கே இருக்கின்ற அரசியலில் மட்டுமல்ல, இந்த சங்கத்துக்கும் உறுதுணையாக இருக்கின்ற சுமதி கார்த்திவேல் அவர்களே, இந்த இனியாவில் கலந்து கொண்டு சிறப்பித்து
இந்த மருத்துவ முகாமை ஏற்பாடு செய்த கோபிநாத் அவர்களே, லதா கோபிநாத் அவர்களே, இதற்கெல்லாம் மேலாக இந்த இனிய விழாவில் சொன்னவுடன் உடனடியாக சூலூர் என்றால் நீங்கள் எந்த நேரத்தில் கூப்பிட்டால் கண்டிப்பாக வருவேன் என்பதற்கு இலக்கணமாக சொன்னவுடன் நம்முடைய சூலூர் தொகுதிக்கு பல நலத்திட்டங்களை கொடுத்துவது மட்டுமல்லாமல் கடந்த உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது நம்முடைய மத்திய அரசின் மூலமாக 146 விருதுகளை பெற்று கொங்கு மண்டலத்துக்கு பெருமை சேர்த்த முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர், கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்துறை ஆற்றமிகு செயலாளர், தலைமை நிலைய செயலாளர், எதிர்க்கட்சி கொறடா, நம்முடைய சூலூர் தொகுதிக்கு என்ன திட்டம் கேட்டாலும் அனைத்து திட்டமும் கொடுத்து சூலூர் தொகுதியிலே நாம் வைத்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி இங்கு நீதிமன்றமானாலும் சரி, அதே போல் இங்கே இருக்கின்ற சென்ட்ரல் விடியா லைட்டாலும் சரி, பஸ் நிலையமானாலும் சரி, இந்த ரோடு விரிவாக்கமானாலும் சரி, அதே போல் இருக்கின்ற தார் சாலைகள் மண் சாலைகள் தார் சாலையாக்குகின்ற திட்டமானாலும் சரி, காங்கிரீட் சாலையானாலும் சரி, பசு வீடுகளானாலும் சரி, பள்ளி குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற அத்தனை திட்டங்களானாலும் சரி, அதே போல் சுய உதவிகளுக்கு கொடுக்கின்ற பல திட்டங்களானாலும் சரி, பெண்களுக்கு என்னென்ன கோரிக்கை வைத்தீர்களோ அந்த கோரிக்கை நிறைவேற்றி இன்று மீண்டும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக வர இருக்கின்ற மதிக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் எஸ்பி வேலுமணியன் அவர்களே மற்றும் இந்த இனியாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் தோ பசுவனை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. அவருடைய வாழ்க்கையை இயக்கத்துக்காக அர்ப்பணித்து இன்றும் அவருடைய கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் மேலாக நம்முடைய இயக்கத்தில் பணியாற்றி அதன் மூலமாக கொள்கை வகுப்பு துணைச்சலாக பொறுப்பேற்று வழிவந்திருக்கின்ற அண்ணன் தோப்புக்கு அசோன் அவர்களே, நம்முடைய சூலூர் தொகுதிக்கு பெண்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு பெண்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டுமென்றால் அவருக்கு பதவி கொடுத்து அழக வைக்க வேண்டும். அந்த வகையில் நம்முடைய சூலூரிலே பிறந்த சாந்திமதி தோப்பு அசோன் அவர்களுக்கு கோவை மாவட்டத்துடைய தலைவராக பதவியை கொடுத்து நம்முடைய சூலூருக்கு பெருமை சேர்த்த அண்ணன் எஸ்பி வேலுமணியன் அவர்களும், நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும், நம்முடைய அமைச்சர்கள் எடப்பாடியார் என்ன கோரிக்கை வைத்தாலும் நிறைவேற்றி கொடுப்பிலே முனைப்போடு செயலாற்றிய நம்முடைய பொதுச் செயலாளர்கள் பெண்களுக்கு என்று பல திட்டங்களை உருவாக்கினார்கள். எனக்கு பெண்களுக்கு அம்மா என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அத்தனை திட்டத்தையும் வழிவிடாமல் கொண்டு வந்து சேர்த்து பெண்களுக்கு பெருமை சேர்த்து அரசாக நம்முடைய அரசு இருந்தது. அதுக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்ற எடப்பாடி அவர்களும் அவருக்கு இந்த நேரத்தில் மனமான நன்றி இந்த நேரத்தில் நான் உறுத்தாய் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையிலே சூலூருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய மண்ணிலே பிறந்திருக்கின்ற அண்ணன் சாந்திமதி அக்கா அவர்களுக்கு நம்முடைய கோவை மாவட்டத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவராக பொறுப்பேற்று இங்கே இருக்கின்ற மகளிருக்கெல்லாம் பெருமை சேர்க்கக்கூடிய அந்த பதவியை கொடுத்தார்கள். எனவே அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் உறுத்தாக்கி, அதுபோல் எங்களோடு வரிமுதிக்கின்ற சிறு அழைப்பாளர்கள் அண்ணன் அங்கமுத்தன் அவர்களுக்கும், BK சண்முகம் அவர்களுக்கும், அன்பு சோழர் ஆனந்த் அவர்களுக்கும், சிவகுமார் அவர்களுக்கும், நடராஜன் அவர்களுக்கும், ரங்கநாதன் அவர்களுக்கும், சந்திரசேகர் அவர்களுக்கும் மற்றும் இந்த இணையவழி முன்று நடத்தி கொண்டிருக்கின்ற கவிதா கந்தவேல் அவர்களுக்கும், AP அங்கன் அவர்களுக்கும், SC ஆறுமுகம் அவர்களுக்கும், CA ரமேஷ் அவர்களுக்கும் மற்றும் இந்த இணையவில் அற்புதமாக ஒருங்கிணைப்பாளராக செயலாற்றி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரி சித்ரா அவர்களுக்கும் மற்றும் மேடையிலே வீற்றிருக்கின்ற நம்முடைய ஒன்றிய கழகத்துடைய ஆற்றமிகு செயலாளர், பீடம்பள்ளியினுடைய நிரந்தர தலைவராக இருந்து மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்ற மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் குமரவேல் அவர்களுக்கும், அதுபோல் சூழலை பொறுத்தவரை எப்பொழுதுமே கூட்டம் கூடுவது மகளிரும் இளைஞரும் தான். நம்முடைய சூழலை பொறுத்தவரை எப்பொழுது நம்முடைய கார்த்திகவேலன் கூப்பிட்டாலும் கிட்டத்தட்ட 1000 இளைஞர்கள் ஒன்று கூடி நம்ம இயக்கத்திற்கும் எனக்கும் நல்ல முறையில் உறுதுணையாக இருக்கின்ற இளைஞர் வட்டாரத்தைச் சேர்ந்த உங்கள் அத்தனை பேருக்கும், அதேவேளை இங்கே வந்திருக்கின்ற மகளிர்கள் எப்பொழுது ஒரு கூட்டத்தை மகளிர் வைத்து போட வேண்டும் என்றால் சூலூரை மட்டும் சொன்னால் சரி, உடனடியாக எத்தனை 1000 பேர் வேண்டுமா, இளைஞர்கள் வேண்டுமா, 3000 வேண்டுமா, அந்த அளவுக்கு நம்முடைய தாய்மார்கள் நம்முடைய இயக்கத்தின் மீதும் எங்கள் மீதும் பற்று வைத்து வரக்கூடிய தாய்மார்கள் இருக்கின்ற பகுதி என்றால் நம்முடைய சூலூர் பேராட்சி என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்படி எனக்கு முன்னால் பேசிய அன்பு சகோதரர் நம்முடைய நகர கழகத்துறை ஆற்றுமுகர் கார்த்திகவேலன் கூறினார்கள், முதல்ல 300 பேர் வச்சு நம்ம இந்த சங்கமத்தை ஆரம்பித்தோம், அதுக்கடுத்தது 500 பேர், அதுக்கடுத்து 1000 பேர், இப்போ கிட்டத்தட்ட 4000 பேர் வச்சு நம்ம நடத்திக்கணும்னு சொன்னாங்க. இது உனக்கும் நமக்கும் ஒரு ஆபத்தாக வரும்னு நினைக்கிறேன். இப்படியே அதிகமான பெண்களை கொண்டு வரும்போது நம்முடைய சூலூர் தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினருடைய வாய்ப்பை பெண்களுக்குத்தான் கொடுக்க வேண்டும் நம்முடைய எஸ் வேலுமணி நினைச்சுக்குவார். ஏன்னா அதிகமான பெண்களுடைய பகுதி சூலூர் பகுதி. எனவே இந்த நகரத்துடைய தலைவராகவும் அதே போல் சட்டமன்ற உறுப்பினர் பெண்களுக்கு கொடுத்தால் ஈஸியாக நம்ம ஜெயிச்சலாம் போல இருக்குது. பெண்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எங்கள் தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள். எனவே அந்த வாய்ப்பை கிடைத்தால் முதலிலே நான் ஆரம்பிக்கிறேன். நானும் நம்முடைய அன்பு சகோதரர் நம்முடைய கார்த்திகவேலன் என்பதை நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பேற்கிறேன். அந்த வகையிலே நம்மை பொறுத்தளவில் தாய்மார்கள் இந்த பகுதியில் என்ன கோரிக்கை வைத்தாலும் என்று கேட்டால் இன்று நம்முடைய நாட்டிலே ஒரு முக்கியமான எதுக்கு பெயர் வைத்தால் தாயுடைய பெயர் தான் வைப்பார்கள். தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்தில் பிடிச்ச தலைவர் பாடியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, தாய்க்கு பின் தாரம்னு சொல்லியிருக்கிறாங்க, முதல்ல தாய் தான். இதுபோல் நம்முடைய முன்னோர்கள் பல பழிவுகளிலும் இங்கே இருக்கின்ற தாய்க்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. இங்கே இருக்கிற பெண்களுக்கு முன்னுதாரணமாக தான் சொல்லியிருக்கிறார்கள். நமக்கெல்லாம் நிரந்தரமாக குடிநீர் கொடுக்கின்ற ஆற்றுடைய பெயர்களும் நம்முடைய தாய்மார்கள் பெயர் தான், பெண்களுடைய பெயர் தான். அதேபோல் என்ன புது கண்டுபிடிப்பு கொடுத்தாலும் கூட
அதுக்கு பொற்று செய்கின்ற நம்முடைய பெண்களுடைய பெயரைத்தான் வைப்பார்கள். இப்போவும் கூட விண்வெளியில் சென்று வென்ற யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு தாய் தான், ஒரு பெண் தான் விண்வெளியை சென்று கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் விண்வெளியில் இருந்து சாதனை நிகழ்த்தியவர் ஒரு தாய் தான். இதுபோல் நம்முடைய பகுதியை பொறுத்தவரை இன்றைக்கு ஆண்களுக்கு பெண் சமம் இல்லை, இனி ஆண்கள் தான் பெண்கள் சமமா என்று போராடக்கூடிய அளவுக்கு என் பெண்களுடைய திறமை இன்று வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு ஐடி துறையாலும் சரி, அரசு பணியாலும் சரி, அதேபோல் விளையாட்டுத் துறையாலும் சரி, சூலூர் பகுதியை பொறுத்தளவில் ஒவ்வொரு துறையிலும் ஆண்களுக்கு பெண்கள் சமம் என்று நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு துறையிலும் நம்முடைய குழந்தை செல்வங்கள் அற்புதமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே பெண்கள் முன்னேறும் என்பது நம்முடைய நாட்டினுடைய ஒரு வளர்ச்சியை காட்டக்கூடிய அளவில் இருக்கிறது. அதுக்கு முன்னுதாரணமாக நம்முடைய சூலூர் பேராட்சி திகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் எங்கள் சார்பாக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் உரித்தாக்கி, நீங்கள் ஆண்டவங்கிட்ட போய் முதல் கும்பிடுறதை உங்கள் மங்கலியத்தை வச்சு கும்பிடுவீங்க. நம்முடைய வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், புருஷன் நல்லா இருக்கணும், குழந்தைகள் நல்லா இருக்கணும். அதுவே இன்று ஆண்டவனை என்ன கும்பிடுவதெல்லாம் நம்முடைய தாய்மார்கள் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவன் இந்த நேரத்தில் பிரார்த்தித்து கொடுத்த வாய்ப்புக்கு மீண்டும் முறை நன்றி கூறி, சாயந்தரம் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் உங்களோடு இருக்க போகிறேன். எனவே ஈவினிங் உங்களை சந்திப்பேன் என்று கூறி கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணியன் அவர்கள் நம் முன் சிறப்புரையாற்றுவார். அதற்கு முன் நமது கேம்ப் இங்கே வந்து மகளிருக்கான பிரம்மாண்ட கேம்பை வந்து எல்ஜி மருத்துவமனை சார்பாக நடத்திட்டு இருக்காங்க. அந்த எல்ஜி மருத்துவமனை நிர்வாகிகளுக்கு அண்ணன் அவர்கள் சால்வை அணிவித்து அவர்களை கௌரவிப்பார்னு சொல்லிக்கிறேன். நமக்கு சிறப்பான ஒரு மருத்துவ முகாமை அமைத்து கொடுத்து இவ்வளவு மகளிர் மருத்துவ பரிசோதனைகள் செய்து சிறப்பான நமது மகளிர் சங்கமத்தை மேலும் சிறப்பாக்கிய எல்ஜி மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் அவர்களுக்கு அருமை சகோதரர் சிறப்பு செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளலாம். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அருமை அண்ணன் எஸ்பி அவர்களின் வீர நடை ஒரு கரவழி எழுப்பி ஆரவாரத்துடன் நமது முன்னிலையே நமது மாண்புமிகு எஸ்பி நமது மகளிர் சங்கம் இது வீரநடை அல்ல, ராஜநடை. நாடோடி மன்னன் படத்திலே ஒரு வசனம் வரும், இருக்கும் 1000 ஆடைகளிலே எந்த ஆடை உடுத்துவது என்ற கவலை உங்களுக்கு இருக்கும், கந்தலை கசக்கி கட்டுவதுதான் எங்களுக்கு கவலை என்று ஒரு வசனம் வரும். அதிலே போல அண்ணா உங்களை நான் மட்டும் நம்பவில்லை, இந்த நாடே நம்பி இருக்கிறது என்று ஒரு வசனம் வரும். அதை போல அன்பு சகோதரர் வேலுமணி அவர்களே, உங்களை நாங்கள் மட்டும் நம்பவில்லை, இந்த நாடே நம்பி இருக்கிறது, நம் இயக்கம் நம்பி இருக்கிறது. நீங்களும் வாழுங்கள், எங்களையும் வாழ வையுங்கள், பல்லாண்டு வாழுங்கள் என்று மகளிர் சார்பாக மனமாற வாழ்த்துகின்றேன். சிறப்பு வாய்ந்த நம்முடைய சூலூர் பகுதியிலே சூலூர் நகராட்சிக்குட்பட்ட நம்முடைய சூலூர் பேரூராட்சியிலே நம்முடைய அருமை தம்பி கார்த்திகை வேளனுடைய ஏற்பாட்டில் 4ஆம் ஆண்டு சூலூர் மகளிர் சங்கமம் 2025 என்ற அற்புதமான தலைப்பில் இந்த நிகழ்ச்சி காலையிலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றக்கூடிய அருமை தம்பி நம்முடைய நகர செயலாளரும்
வழக்கறிஞரும் சுறுசுறுப்பாக சிறப்பான முறையில் கட்சி பணியாக இருந்தாலும் சரி, அதே போல் எந்த வேலை கொடுத்தாலும், இன்றைக்கு இந்த மகளிர் தினமாக இருந்தாலும் சரி, சுழன்று பணியாற்றக்கூடிய சிறந்த செயல் வீரர் அருமை தம்பி கே கார்த்திகேயன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே தலைமை பொறுப்பேற்றக்கூடிய நம்முடைய சூலூர் பேரூராட்சியினுடைய கவுன்சிலரும் திருமதி சுமதி கார்த்திகேயன் அவர்களே, அவங்களும் இதில் முக்கிய பங்கு 2 பேர் சேர்ந்தால் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களது சட்டமன்ற உறுப்பினர் எளிமையானவர், நீங்களே சொல்லிட்டீங்க. கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடிய அதிகமான திட்டங்கள் இங்கே கொண்டு வந்து செயல்படுத்தி எந்த திட்டங்கள் வந்தாலும் சூலூர் தொகுதிக்கு தான் முதலில் வர வேண்டும் என்று சிறப்பான முறையில் பணியாற்றிக்கக்கூடிய அருமையண்ணன் விபி கந்தசாமன் அவர்களே, அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை விரப்பு துணை செயலாளரும் சிறந்த செயல் வீரரும் எந்த வேலை கொடுத்தாலும் முடித்துட்டு தான் தூங்குவேன் என்று இன்றைக்கும் ஆரம்பத்திலிருந்து இதுவரை சுறுசுறுப்பாக பணியாற்றிக்கக்கூடிய அருமையண்ணன் அசோகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களது ஒன்றிய செயலாளர் முன்னாள் பஞ்சாயத்துடைய தலைவர் அருமை சகோதரர் குமரவேல் அவர்களே, அதே போல் முன்னாள் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் திருமதி சாந்திமதி அசோகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமையண்ணன் கந்தநாதன் அவர்களே, நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் கூட்டுறவு சங்கத்துடைய தலைவர் அங்கணன் அவர்களே, அதே போல எங்களது ஒன்றியத்துடைய பொறுப்பாளர் அருமையண்ணன் அங்கமுத்தன் அவர்களே, நம்முடைய இருகூர் ஆனந்தன் அவர்களே, முன்னாள் கலைஞர் ஊராட்சியுடைய தலைவர் ரங்கநாதன் அவர்களே, நடராஜ் அவர்களே, நம்முடைய ரமேஷ் அவர்களே, சிஏ ரமேஷ் அவர்களே, எஸ்ஏ ஆர்வம் அவர்களே, நம்முடைய எஸ்பி மனோகர் அவர்களே, பானு ஜுவல்லரி பழனிசாமி அவர்களே, நன்றியுரை சித்ரா அவர்களே, விடுபட்டிருக்கு இங்கே பேர் இருக்கா, நம்முடைய மருத்துவர்கள் சிறப்பான முறையில் பணியாற்றி கோபிநாத் அவர்களே, லதா கோபிநாத் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மேடையிலே இந்த அரங்கில் இருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி, மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. அதில் கூட எங்களது அதிமுக சார்பாக எங்களது வளர்மை அக்கா அவர்கள் முன்னாள் அமைச்சர், மகளிர் அணி மாநிலத்தினுடைய செயலாளர் அற்புதமான தினத்தை கொண்டாடி எங்களது பொதுச்செயலர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவரை வைத்து சிறப்பான முறையில் நிகழ்ச்சியை நடத்தினார்கள். மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது உங்களுக்கு புரட்சி தலைவி அம்மா தான். ஏன்னா அம்மா வளர்த்த கட்சி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்தா கூட அதிமுக அம்மா வளர்த்த கட்சி. மகளிருக்காக தனி காவல் நிலையம், மகளிர் பெண் கமாண்டோ படை, மகளிருக்காக சுயஉதவி குழு, அதே போல் அது மட்டுமல்ல அம்மா பரிசு பட்டகம், தாலிக்கு தங்கம் என்று மகளிருக்கு மட்டும் அதிகமான திட்டங்களை கொடுத்தது மட்டுமல்ல, மகளிருக்கு 50% உள்ளாட்சியில் இடம் தந்தது புரட்சி அம்மா அவர்கள். அம்மா முதலமைச்சர், நான் உள்ளாட்சித்துறை அமைச்சர், நான் தான் சட்டத்தையே பாஸ் பண்ணுறேன். அம்மா பக்கத்தில் இருந்து அதை பாஸ் பண்ணிட்டு தான் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போனாங்க. இன்றைக்கி 50% இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேயர் வந்து 10 பேர் இருந்தால் 5 பேர் கம்பல்சரி மகளிர் தான். இப்போ 100 தலைவர் இருந்தால் பாதி பேர். இங்கே கூட மகளிர் தலைவர் வந்ததுக்காக நம்ம தானே. இன்றைக்கி அருமை சகோதரி பார்த்து பார்த்தீங்கன்னா சுமதி கார்த்திகேயன் அவர் கார்த்திகேயன் அவர்கள் போட்டியிடும் போது
அவங்களும் தலைவராக ஆகணும்னா போட்டிக்கிட்டாங்க. அப்படி தானே? சரி, கண்டிப்பாக அந்த வாய்ப்பு கண்டிப்பாக வரும், ஒன்று மாற்று கருத்து இல்லை. ஆகவே இன்றைக்கு அதிகமான வாய்ப்பளித்தது அம்மா அவர்கள். மகளிர் சுயதை குழுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அம்மா அவர்கள் அதுக்கு அமைச்சராகவே என்னை நியமித்தார்கள். கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர்த்துக்கு மேலே மகளிர் குழுக்கள் இருந்தது. கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல் உறுப்பினர் இருந்தார்கள். இதில் குறிப்பாக சொல்லணும்னா மகளிருக்காக அதிகமாக வங்கி கடன் கொடுத்தது கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலத்தில் அதிகமாக வங்கி கடன் லோன் கொடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90,000 கோடி மகளிர் சுய குழுக்கு லோன் கொடுத்தோம். அதிமுக ஆட்சியில் அம்மா அவர்களும் எடப்பாடி அவர்கள் இருக்கும்போது ஏற்பாடு செய்து நாங்கள் தான் அது கொடுத்தோம். இந்த மகளிர் சுயதி குழுக்கு இந்த மகளிர் திட்டத்துக்கு நான் அமைச்சராக இருந்தேன். ஆகவே இத்தனை திட்டங்கள் கொடுத்தது. அது மட்டும் இல்லை, மகளிருக்கு 2 சக்கர வாகனம் கொடுத்தது புரட்சித்துறை அம்மா அறிவிச்சாங்க, எடப்பாடியார் கொடுத்தார். ஆகவே அதிகமாக மகளிருக்கு எப்பொழுதுமே முக்கியத்துவம் நம்முடைய கழகத்தில் இருக்கிறது. ஆகவே கண்டிப்பாக இது அற்புதமான இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா சூலூர் மகளிர் சங்கமம் என்று 2025 என்று அற்புதமான இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நம்முடைய கார்த்திக் வேலன் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கார்கள். அவர் இணைந்து எல்லாம் நிறைய பேர் நடத்தியிருக்கீங்க. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை 4வது ஆண்டாக நடத்தியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பித்து சொன்னார் 350 பேர்த்தை வச்சு ஆரம்பித்தோம். கடைசியில் 1300, அதுக்கப்புறம் 2000 இப்படி ஆரம்பித்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மொத்தம் எவ்வளோ? இன்றைக்கி 3000 பேர்த்தை தாண்டி இது இன்னும் பெருகி ஒரு 10,000 பேர் தாண்டி இன்னும் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு கண்டிப்பாக இன்றைக்கி மகளிர் எல்லாத்துலேயும் வந்துட்டாங்க. அதான் சொன்னார் நம்ம சூலூர் எம்எல்ஏ பேசும்போது அமைதியாக தான் இருப்பானார். பேசும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு பேசுவார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மகளிர் எல்லா துறையிலும் வந்துட்டாங்க, எதுலேயுமே இல்லாமல் இல்லை. ஆகவே இன்றைக்கி மகளிரை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இணை மட்டுமில்லை, இன்றைக்கி ஒரு படி மேலேயே அவங்க போகிறாங்க. அந்த அளவுக்கு சூழ்நிலை வந்துருச்சு. கண்டிப்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து கண்டிப்பாக நடக்க வேண்டும் என்று சொல்லி, அது மட்டுமல்ல இன்னும் நிறைய பேர் உங்களுக்கெல்லாம் தெரியும் சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார் அம்மா அவர்கள், ஜான்சி ராணி, குயிலி போன்றவர்கள்லாம் புறாமெல்லாம் பார்த்தீங்கன்னா தாய்மார்கள் தான். அவங்கெல்லாம் சுதந்திர போராட்டத்துக்கு ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடியவர்கள். ஆகவே என்றைக்கும் மகளிருக்கு தமிழகத்திலே எப்பொழுதும் முக்கியத்துவம் இருக்குது, என்றைக்கும் நாங்கள்லாம் மதிக்கக்கூடியவர்கள் தொடரும் என்று சொல்லி. ஏன்னா எங்களெல்லாம் உருவாக்கியவர் புரட்சித்துறை அம்மா. எங்களை இந்த நாங்கள் இப்படி நின்று பேசுகிறோன்னா அதுக்கு அம்மா தான் காரணம். ஆகவே அதையெல்லாம் என்றைக்கும் நாங்கள் மறக்க மாட்டோம் என்று சொல்லி, அதே போல் அருமை தம்பி கார்த்திக் வேலனை பற்றி சொன்னா அப்படி நான் எளியவர் 26 வயசுலேயே எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, அவர்னால எது வேணாலும் நல்லா பண்ண முடியும். அவருக்கெல்லாம் அம்மா இருக்கும்போதே அம்மாவே கையெழுத்து போட்டு வாய்ப்பு கொடுத்தாங்க. அவங்களுக்கு அதுதான் முக்கியம். நாங்கள் பரிந்துரை பண்ணாங்க கூட வாய்ப்பு கொடுத்தது பரிந்துரை அம்மா தான். ஆகவே அந்த மாதிரி சிறப்பான செயல்புடைய அருமை தம்பி எல்லா திறமையும் இருக்குது, மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி இங்கே இருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகளுக்கும் இந்த சூலூர் மகளிர் சங்கமத்திலே கலந்து கொண்ட அத்தனை சகோதரிகளுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, கார்த்திகை வேலன் போல, உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் போல, தோப்பாசன் போல, சாந்திமதி தோப்பாசன் போல, அதே போல் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகள் போல அத்தனை பேருக்கும், அதே போல் சுமதி கார்த்திகை வேலன் சகோதரி போல எல்லாரும் கூட இருக்கிறாங்க. அதே போல் நானும் இவர் கூட சேர்ந்து உங்க கூட இருப்பேன் என்று சொல்லி இந்த வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி வாழ்த்துக்களை கூறி, மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உரைகளையும் வாழ்த்துரைகளையும் வழங்கிய ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றி. நம்மளுடைய அழகான விழா இன்னும் அழகா இருக்கு அப்படின்னா முக்கியமாக நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் நம்மளோட இணைந்ததே மிகப்பெரிய பலம் என்று சொல்ல வேண்டும். மாண்புமிகு தமிழகத்துடைய முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர், 50 ஆண்டு கால வளர்ச்சி 5 ஆண்டுகளிலே கோவை மாவட்டத்துக்கு பெற்றுத்தந்த அற்புத மனிதர், உள்ளாட்சியிலே நல்லாட்சி புரிந்ததற்காக மத்திய அரசிடம் 143 விருதுகளை பெற்ற புரட்சி தலைவி அம்மா, மாண்புமிகு எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் 7,000 கோடி ரூபாயை பெற்றுத்தந்து
கோவை மாவட்டத்தை வளர்ச்சி பணியாற்றி ஒளி சிந்தும் விழிகளிலே வியப்பூட்டுகிற வண்ணம் கோவை மாவட்டத்தை பெருமை தேடி தந்திருக்கிற வாழும் காலத்தில் வரலாறு படைக்கிற மனிதர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை நிலைய செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி கோடா, கோவை புறநகர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், ஓய்வறியா உழைப்பாளி, அரசியல் சித்தர். கடந்த 2021 நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் 38 மாவட்டங்களிலே கோவை மாவட்டம் மட்டும் 11 எம்எல்ஏ சட்டமன்ற தொகுதியில் வெற்றிக்கு காரணமாக இருந்த வெற்றி வீரர் மாண்புமிகு அருமை அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் 4வது ஆண்டாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தம்பி கார்த்திவேலன் வழக்கறிஞர் தலைமையில் நடைபெறுகிற சூலூர் மகளிர் சங்கம நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததற்கு அனைத்து மகளிர் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி அவர்கள் குழந்தைக்கு ஜெய ஸ்ரீ சந்தத்தை பெருமை தேடி தந்திருக்கிற வாழும் காலத்தில் வரலாறு படைக்கிற மனிதன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை நிலைய செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி கோடா, கோவை புறநகர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், ஓய்வறியா உழைப்பாளி, அரசியல் சித்தர். கடந்த 2021 நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் மாவட்டங்களிலே கோவை மாவட்டம் மட்டும் 11 எம்எல்ஏ சட்டமன்ற தொகுதியில் வெற்றிக்கு காரணமாக இருந்த வெற்றி வீரர் மாண்புமிகு அருமை அண்ணன் எஸ்பி வேலுமணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தம்பி கார்த்திவேலன் வழக்கறிஞர் தலைமையில் நடைபெறுகிற சூலூர் மகளிர் சங்கம நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததற்கு அனைத்து மகளிர் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி அவர்கள் குழந்தைக்கு ஜெய ஸ்ரீ சந்திரிகா என்கிற பெயரை சூட்டியிருக்கிறார்கள். அதன் முன்னாலே இந்த சங்கம நிகழ்ச்சியில வெற்றிக்கு காரணமாக இருந்திருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களும் மாண்புமிகு அருமையண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு இப்போது முன்னாள் அமைச்சர் அவர்களுக்கு சாமி அளித்து கௌரவப்படுத்துகிறார்கள். தோன்றின் புகழோடு தோன்றிய அதுதான் தோன்றலின் தோன்றாமை என்று என்ற வள்ளுவனின் வாய்மொழி கேட்ப தோன்றலுக்கு புகழ் சேர்த்த பெருமை தேடி தந்த கோவை மாவட்டத்தில் கிடைத்திருக்கிற அரிய பொக்கிஷம் மாண்புமிகு அருமையண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் இந்த நல்ல நிகழ்ச்சியில பங்கெடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு அவரால் பெருமையா நிகழ்ச்சியால் பெருமையா என்கிற பட்டிமன்றம் நடத்துகிற விதத்தில் உங்களில் ஒருவராக இருந்து மிக சிறப்பான முறையில் இந்த நல்ல நிகழ்ச்சியை கலந்து கொண்டமைக்கு சூலூர் சங்கமம் நிகழ்ச்சியின் சார்பில் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
வச்ச தங்க கொடை